இந்தியாவின் அடுத்த தோனி என்று சுனில் கவாஸ்கர் பாராட்டியது குறித்து இந்திய அணியின் இளம் வீரர் துருவ் ஜுரேல் கருத்து தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அறிமுகமான இளம் வீரர் துருவ் ஜுரேல் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். குறிப்பாக ராஞ்சி டெஸ்ட் போட்டியின் 2 இன்னிங்ஸ்களிலும் இந்திய அணியின் தூணாக நின்று வெற்றி பெற வைத்தது ரசிகர்களுக்கிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. 15 முதல் தர போட்டிகளை மட்டுமே ஆடிய துருவ் ஜுரேல் இப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இந்திய அணிக்கு கொஞ்சம் ஆச்சரியம்தான். ராகுல் டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மா உள்ளிட்டோர் சந்தேகத்துடன் துருவ் ஜுரேலை தேர்வு செய்த நிலையில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் முழு நம்பிக்கை வைத்தார். இதன் மூலம் ரிஷப் பண்டை இல்லை என்றாலும் துருவ் ஜுரேலை வைத்து அவரின் இடத்தை நிரப்ப முடியும் என்று ரசிகர்களும் புரிந்து கொண்டனர். இதனால் இந்தியாவின் அடுத்த தோனி என்று ஜாம்பவான் கிரிக்கெட்டரான சுனில் கவாஸ்கர் பாராட்டியிருந்தார். இது குறித்து துருவ் ஜுரேல் பேசுகையில், MS தோனி போன்ற ஜாம்பவானுடன் என்னை ஒப்பிட்டு பாராட்டுவதற்கு நன்றி சுனில் கவாஸ்கர் சார். ஆனால் என்னால் தோனியைப் போல சாதனைகளை செய்ய முடியாது. ஏன் யாராலும் இந்த அணிக்காக தோனி செய்த செயல்களை செய்ய முடியாது. என்ன இருந்தாலும் தோனி ஒருவர்தான். என்னை பொறுத்தவரை நானும் துருவ் ஜுரேலாகவே இருக்க விரும்புகிறேன். என்ன சாதனை செய்தாலும் எது செய்தாலும் துருவ் ஜுரேலாகவும் செய்ய விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். தோனியின் தீவிர ரசிகரான துருவ் ஜுரேலின் வாட்ஸ்அப் செயலியின் DP கூட தோனிதான் இருக்கிறார். இதனை அவரே வெளிக்காட்டியுள்ளார். இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பின் துருவ் ஜுரேல் IPL தொடரில் கவனம் செலுத்தி வருகின்றார். கடந்த ஆண்டு ராஜஸ்தான் அணிக்காக இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கி வந்த துருவ் ஜுரேல் இம்முறை நேரடியாகவே பிளேயிங் 11இல் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் அவரின் செயல்பாடுகள் மீதான அதிக கவனம் குவிந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.